சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 16ஆம் தேதி பாடசாலைகள் மீள ஆரம்பம், எடுக்கப்பட்டது தீர்மானம். உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள், பிரதமருக்கு பறந்த நாமல் ராஜபக்ஷவின் கடிதம். சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தாயின் விபரீத முடிவால் மல்வத்து ஓயாவில் பறிபோன 2 உயிர்கள். உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் வெளியானது புதிய தகவல். அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட குடிநீர் போத்தல், 1 மில்லியன் ரூபாய் அபராதம். இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. டிட்பா புயல் எச்சரிக்கை குறித்து மௌனம் காத்த எதிர்க்கட்சி, அரசாங்கத்தின் எச்சரிக்கை. அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளும் டிசம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட வேண்டும். அன்று திறக்க முடியாத பாடசாலைகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 16 அன்று ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் 23 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம், பராமரிப்பு, மீளமைப்பு பணிகள், வெள்ளப்பேரடிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல், அவர்களுக்கு தேவையான மனநல மற்றும் புறநல உதவி திட்டங்களை ஏற்பாடு செய்தல், அது தொடர்பான இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் என்பவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற நிலையற் கட்டளை இலக்கம் 16 கீழ் நாடாளுமன்றை கூட்டுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு அனுப்பி வைத்த கடிதம் ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். கடந்த நாட்களில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் பெருமளவான மக்களின் உயிர்கள், உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டன. இதனால் மக்கள் வாழ்க்கைக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டதோடு அதை இன்றளவும் துல்லியமாக கணக்கிட முடியாதுள்ளது. அத்துடன் இவ்வாறான அனர்த்த நிலையின் போது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் மிக விரைவில் பொறுப்புடன் தலையிட வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் முதல் 4 நாட்களில் 25,046 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். மாதத்தின் முதல் 4 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகளை இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மனியிலிருந்து 3,421 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவில் இருந்து 2,882 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,559 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அனுராதபுரம் மல்வத்தோயாவில் தன்னுடைய தாயுடன் குதித்த 2 பிள்ளைகளுள் 4.5 வயதுடைய மகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மல்வத்தோயாவில் நீருக்குள் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த 2 பிள்ளைகளில் ஒருவரான சிறுமியின் சடலம் அனுராதபுரத்தில் உள்ள மல்வத்து ஓயா லேன் வீதிக்கு செல்லும் புதிய பாலத்திற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவு அங்குலான பகுதியைச் சேர்ந்த கேதுலியா மீரிய கல்லை என்ற சிறுமியின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சிறுமியின் ஒரே சகோதரனான திஷிகா மீரிய கல்லை எனப்படும் 8 வயது சிறுவரின் சடலம் கடந்த 4ஆம் தேதி அனுராதபுரத்தில் உள்ள மிகுந்தபுர பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரின் இடது கை மற்றும் இடது கால் காணாமற் போயுள்ளதாக, அது முதலைகளால் உண்ணப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். 7 நாட்களுக்கு முன்னர் மொரட்டுவ அங்குலான பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயார் தன்னுடைய 8 வயது மகன் மற்றும் 4.5 வயது மகனுடன் அனுராதபுரத்துக்கு வந்து அனுராதபுரம் பண்டாரநாயக்க மாவட்டத்தில் உள்ள மிகுந்தபுர பாலத்திலிருந்து மல்வத்தோயாவில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்தார். இந்நிலையில் தாயார் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காப்போது உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படாத வினாத்தாள்களை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடத்த தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிவ குறிப்பிட்டார். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 9 மாகாணங்களிலும் சுமார் 1000 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை செல்லும் சுமார் 1 லட்சம் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் 16ஆம் தேதி திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை திறப்பதோடு காப்போது உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத வினாத்தாள்களை 2026 ஜனவரி மாதம் நடத்த தற்போது முயற்சிக்கப்பட்டு வருவதாக நாளுக்கு கழுவேவ தெரிவித்துள்ளார்.
அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த விடுதியொன்றுக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கும் 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு ஏற்ப சுற்றி வளைப்பை மேற்கொண்டு இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஃபெலிஹிலோயா மற்றும் பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள விடுதி மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 100 ரூபாவுக்கு விற்கப்பட வேண்டிய 1 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை 400 ரூபாவுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த நிறுவனத்துக்கு எதிராக பலாங்குடை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய அந்த அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளை மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா, தென், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், தென், சப்ரகமுவ, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை தொடர்பில் அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நவம்பர் 12ஆம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க தவறிமைக்காக எதிர்க்கட்சி மீது வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புயல் வரவுள்ளதாக வளிமண்டல திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்துக்கு எவ்வித முன்னறிவிப்பையும் வழங்கவில்லை. எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியதைப் போல எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தைப் போல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதுபோன்ற பொறுப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் 12 முதல் நவம்பர் 26 வரை 14 நாட்கள் நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டன. அவர்களில் எவரும் அதை நாடாளுமன்றில் கேட்கவில்லை. மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர். இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பது போல எதிர்க்கட்சிக்கும் பொறுப்புள்ளதாகவும் அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்றும் மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்தார். கொழும்பு கண்டி வீதியின் கனைதன மற்றும் கடகண்ணாவை இடையிலான பகுதி மீண்டும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டபி தெரிவித்தார். அந்த வகையில் இன்று காலை 7 மணிக்கு வீதி முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. பேரிடர் காரணமாக சேதமடைந்த 256 பிரதான வீதிகளில் 219 வீதிகள் தற்போது போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலின் தாக்கத்தால் நாடளாவிய ரீதியில் 1 லட்சத்துக்கும் அதிகமான அரசாங்க ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாக தேசிய ஆவண காப்பக திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் நதீரா ரூபசிங்க தெரிவித்தார். அதன்படி நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள், வைத்தியசாலைகள், பிரதேச சபைகள், மாகாண சபைகள், திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட பல அரசாங்க நிறுவனங்களின் ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பல தசாப்தங்களாக பழமையான நீதிமன்ற ஆவணங்கள், சட்ட சான்றுகள், ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகளை பாதிக்கும் கோப்புகள், தணிக்கை மற்றும் பொறுப்புக்குரலுக்கு தேவையான நிதி பதிவுகள், நிர்வாகத்தின் வரலாற்றை பராமரிக்க அவசியமான பொது ஆவணங்கள், அத்துடன் நாட்டின் வரலாற்றை சொல்லும் வரலாற்று ஆவணங்கள் இவ்வாறு சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமீபத்தில் பேரழிவால் ஏற்பட்ட வீட்டு சேதத்தை மதிப்பிடும் பணிகள் இன்று தொடங்கப்படும் என வீடமைப்பு, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தால் நிறுவப்பட்ட குழுவால் குறித்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உரிமையை பொருட்படுத்தாமல் மீள்குடியேற்றம் மற்றும் அத்தியாவசிய வீட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடுகள் அல்லது வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்த குடும்பங்களுக்கு 3 மாதங்கள் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே 2 அல்லது அதற்கு குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாயும், 2க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அனர்த்தத்துக்கு உள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ள நீர் மிகவும் வேகமாக நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் அதனால் நீரில் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார்.
அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் 117 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அறிவிக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக மழையுடனான வாரணியால் மண் நிரம்பியுள்ளதால் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறும் பிரதீப் கொடிப்பிலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்குமாறும் பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.